2025 ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட ஒரு 11 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேங்க. வரும்போது அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நெருக்கடியிலையும் சிரமத்திலையும் வந்து இங்கே வந்தோங்க. முதல்ல வந்தப்போ எங்களுக்கு ஒன்றுமே புரியல. முதல்ல அப்பா கிட்ட வாக்கு கேட்கும்போது எல்லாமே நல்லபடி நடக்கும், எதுக்குமே நீ கலங்காதப்போ, உன்னோட காரியம் எல்லாமே நடத்தி தரேன்னு சொன்னார். அதே மாதிரி என்னோட பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் ஆச்சுங்க இந்த ஒரு 11 மாதத்துல. அப்புறம் எங்கள் பையனுக்கும் வந்து 2 பேர்த்துக்கும் கல்யாணமும் முடிஞ்சு எங்களுக்கு விற்காத ஒரு சொத்து விற்று பணமும் வந்து எல்லா பிரச்சனையுமே முடிச்சிட்டோங்க. முடிச்சுட்டு இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ பொண்ணு வந்து இப்போ முழுகாமல் இருக்குங்க. வர பிப்ரவரி மாதம் பொண்ணுக்கு வந்து சென்னையில் வந்து வளைகாப்பு வச்சிருக்கோம். அந்த இதில் இப்போ இருக்கு. இப்போ நான் வந்து கேட்க வந்தது இன்னொரு தொழில் ஒன்று செய்யறதுக்கு கூப்பிட்டு பார்ட்னர் ஒருத்தர் போட்டு செய்யலாமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக செய்யலாம், நான் கூடவே இருக்கேன், போ, எனக்கு சொந்தமாக வீடும் அமையறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு அப்பா வாக்கு கொடுத்துருக்காருங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு மனசு சந்தோஷமாகவும் நிம்மதியாக நாங்கள் வாழ்க்கையில முன்னாடியெல்லாம் இருந்ததே இல்லை. அதனால் அவ்வளோ ஒரு திருப்தியும் சந்தோஷமா இருக்குங்க. எப்பவுமே நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் எவ்வளோ தடவை முடியுதோ அவ்வளோ தடவை வந்து அப்பாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போவோம்.